ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 8 இன்ச் பாட்டில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய புது ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாக் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 8 இன்ச் பாட்டில் நம்மக்கிட்ட ஒரு 500 பிளான்ஸ் பக்கம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லாமே புதுசாக தான் இருக்குங்க கலர்ஸு. உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றது கண்டிப்பாக தெரியும். ப்ரைஸ் என்னென்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு ப்ரைஸ் என்னன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் புக் பண்ணுற பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் வருங்க. ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் 160 ஆகும். இது 8 இன்ச் பாட் எத்தனை பிளான்ஸ் வைக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 தொட்டி உங்களுக்கு இந்த பாட்டோட உங்களுக்கு அப்படியே ஃபுல் சாயிலோடு எடுத்து வச்சு பேக் பண்ணி அனுப்ப போகிறோம். நியர்பை எம்எஸ்எஸ் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் அட்ரஸ் அனுப்பிடுங்க. உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் பிடிக்குதோ இப்போ வீடியோ பார்த்ததுமே கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி புக் பண்ணி வாங்கிக்கிங்க. ரொம்ப லேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய கலர்ஸ் கிடைக்காது. ஃபுல்லாகவே புக் பண்ணி வாங்கிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது பிளாக் ரோஸ். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரோஸ் ரொம்ப கெட்டியாக நல்லா திக்னஸாக இருக்குங்க. நம்மளுக்கு பிளான்னுடைய குவாலிட்டி எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியலங்க. நாங்கள் பிளான்ட் இப்போ இமேஜ் அமிச்சா மட்டும்தான் நாங்கள் வாங்குவோன்ற நிறைய கஸ்டமர் நம்மக்கிட்ட அந்த மாதிரி இருக்கீங்க. அவங்களுக்கோசரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வீடியோ வீடியோலேயே பார்த்திங்கன்னா பிளான்ஸ் எடுத்து வச்சே காமிக்கிறேன். எந்த அளவுக்கு ஃப்ளவர்கள் மொட்டுக்களோடு இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு தொட்டிலையும் பார்த்திங்கன்னா 20 பூ 10 பூ அந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கிற பூ அந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸும் ஃப்ளவரோடு தான் இருக்கும். இந்த பிளாக் ரோஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. யாருக்கு வேணால் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பேரடைஸ் ரோஸ். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வரும். நல்லா டபுள் கலரில் கலந்த போல் இருக்கும். ஃப்ளவர் நல்லா பெரிய சைஸாக இருக்குங்க. இது பிளான்னுடைய இமேஜ் கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள். இந்த மாதிரி நிறைய துளிர்களோடு இருக்குது. நல்லா பெரிய பெரிய ஃப்ளவராக விட்டுருக்கு. யாருக்கு வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது காஷ்மீர் ரோஸ். நம்ம மாலை கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பூங்க. நிறைய பூக்கள் பூக்கணும், நிறைய கொத்து கொத்தாக பூக்கணும். கலரும் நம்மக்கிட்ட டார்க் கலரில் இருக்கணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். பிளான்ட்டு பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷாக இருக்குன்னு. இது நிறைய பூக்கிறதுனால புஷ்ஷாக தான் வளரும். நிறைய மொட்டுக்கள் இருக்குது. இங்கே பாருங்கள் மழை வந்திருக்கிறதுனால அடுத்தது துளிர்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே பாருங்கள் எவ்வளோ துளிர்களோடு இருக்குன்னு. கொத்து கொத்தாக துளிர்கள் இருக்குது, பூ இருக்குது, மொட்டு இருக்குது. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நெய்லியும் பூ கொடுக்குற வெரைட்டி, நல்லா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற வெரைட்டி. யாருக்கு வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எல்லோங்க. ஸ்டார் எல்லோ மினியேச்சர் தான் இது. நல்லா ஒரு மீடியம் சைஸாக தான் பூக்கும். நல்ல பெட்டல்ஸ்கள் மலர பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் டைப் லைட்டாக வெளுத்த போல் மாறிடும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். பிளான்ஸினுடைய குவாலிட்டி பாருங்கள், வீடியோவில் காமிக்கிறேன். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இதுவும் பார்த்திங்கன்னா எல்லோ வெரைட்டிங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் எல்லோவாக இருக்கும். என்ன பார்த்தது ஸ்டார் டைப்பில் பூக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கப் ஷேப்பில் பூக்கும். இது பஞ்சாக பூக்குங்க, கொத்து கொத்தாக பூக்கும். நிறைய மொட்டுக்கள் விடும். ஒரு மொட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கொத்துலேயும் 3 பூ 4 பூக்கள் பூக்கும். இங்கே பாருங்கள் பிளான்னுடைய குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா ரவுண்ட் ஷேப்பாக அழகாக இருக்கும். நம்ம தலையில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மீடியமாக நல்லா அழகாக இருக்குங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மேஜிக் ரோஸ். நல்லா பிளாக் டைகர் ரோஸுங்க. நல்லா கலராக பூக்குதுங்க பாருங்கள். பார்க்கும்போது எவ்வளோ கலராக இருக்குன்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக ரோஸ் வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ரோஸ் ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஒரு 1 வீக் ஆனாலும் மலர்ந்து உதிராது. அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும். நிறைய மொட்டுங்க பாருங்கள். ஒரே கொத்துலேயே எவ்வளோ மொட்டு எடுத்துட்டு இருக்குன்னு பாருங்களேன். நிறைய மொட்டுக்கள் இருக்குது. ஃப்ளவர் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். நல்லா ஒரு புளி ரோஸ் மாதிரி. நம்ம டைகருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி உடம்பெல்லாம் புள்ளியாக இருக்குமோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். அடுத்த வெரைட்டி என்னங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது பாருங்கள் 5 kgல நம்ம நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கலர் கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சில் சூப்பர் குவாலிட்டி பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் பிங்க்கும் பார்த்திங்கன்னா எல்லோவும் டாட்டாக வரியாக இருக்கும். இது ஃபுல்லாகவே அதுதாங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே அதுதான் மொட்டோடு தான் இருக்குது. இப்போ தான் ஃப்ளவர் மலர ஆரம்பிச்சிருக்கு. வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் சூப்பராகவே இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது காப்பர் ஆஸ்டின், லைட் காப்பர் ஆஸ்டின்ங்க. இது கொத்தாக பூக்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பிளான்ஸில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து ஒரே பிளான்ட் தான். இவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா புஷ்ஷாக புதர் போல் நல்லா வளர்ந்துருக்கு. அது ஃப்ளவர் பாருங்கள் நல்லா லைட் ஷேடில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். லைட் கோகோ கோலா ரோஸ்னு சொல்லுவாங்க இதை, இல்லை லைட் காப்பர் ஆஸ்டின் ரோஸ்னு சொல்லுவாங்க.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்ம தலையில் வைக்கிற மாதிரி மீடியம் சைஸாக தான் இருக்குது. யாருக்கு வேணால் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். நம்ம தலையில் வைக்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் அழகாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கல்கத்தா ரோஸ்லேயே பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிங்க. இது கல்கத்தா டைப் தான், ஆனால் அதோட மினி ரோஸுங்க. அதோட இது சின்னதாக தான் பூக்கும். இது கலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆரஞ்சும் ரெட்டும் கலந்த போல் இருக்கும். நல்லா டார்க் கலரில் இருக்கும். ஒரு ஃபயர் கலர் மாதிரி தான் இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் ரோஸுங்க. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கொத்தா பூத்துருக்கு. என்ன ரோஸுன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க பன்னீர் ரோஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வருங்க. ஆனால் எவ்வளோ கொத்தாக முட்டிட்டு இருக்குன்னு பாருங்கள். இதுவும் நம்மக்கிட்ட 8 இன்ச் பாட்டில் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. அது ஒரு பிளான்ட் 2 பிளான்ட் இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பிளான்ட்ஸ் பக்கம் நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. எல்லாமே ஃப்ளவரோட இருக்குங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ராக்ரன்ஸு. நம்ம வந்து நிறைய ஃபோட்டோங்களுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வரும். சூப்பராக இருக்கும். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சில்வர் லைன். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கலராக பூக்குங்க. நல்லா பிங்க்கும் பார்த்திங்கன்னா ஒய்லெட்டும் அந்த மாதிரி கலராக பூக்கும். நிறைய பூக்கள் கொடுக்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா இது ஒன்றுங்க. நிறைய பூக்கள் கொத்தாக பூக்கள் விடுங்க பாருங்கள். எவ்வளோ கொத்தாக பூ ஊற்றுருக்குன்னு. நல்லா பிங்க் கலர்லேயும் இருக்கும். இந்த மாதிரி லைட் கலர்லேயும் பூக்கும். எங்களுக்கு ஒரே செடியிலே கலராக வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாட்டோடே வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிற பாருங்கள். இங்கே பாருங்கள் பாட்டோட எவ்வளோ பெரிய பிளான்ட்டு கொடுத்துருக்கோன்னு. இது எல்லாமே என்னங்க ஒயிட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க எல்லாமே மருந்து. இந்த மாதிரி மருந்து ஸ்ப்ரே பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பெரிய பூக்களாக விடும். இந்த புழுவெல்லாம் வந்து பூக்களை வந்து கடிக்காது, கொத்தாதுங்க. வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சூப்பர் குவாலிட்டி பிளான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு புது வரவுன்னு சொல்லலாம். இதிலே பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி குட்டி ரோஸ் எல்லாம் நம்ம போடல. இப்போ பார்த்திங்கன்னா 8 இன்ச் பாட்டில் ஒரு குட்டி மினி ரோஸ் நம்மக்கிட்ட வந்திருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு லைட் எல்லோவும் ஒரு லைட் பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த போல் இருக்குங்க. பெட்டல்ஸுகள் பார்த்திங்கன்னா இந்த கிரிகிரி ரோஸ் வருதுல்ல, அந்த மாதிரி ரோஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இது என்னுடைய பிளான்ட்டு பாருங்கள் எவ்வளோ புதர் போல் பூத்துருக்கு. இங்கே பாருங்கள் நல்லா புதர் மாதிரி இருக்குது. ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சாக கொத்தாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு கொத்துலேயும் பார்த்திங்கன்னா 3 மொட்டு 4 மொட்டு இந்த மாதிரி. இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் இருக்குது. பிளான்ட்னுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. ஒரு சிங்கிள் பிளான்ட் தாங்க இருக்குது. யார் ஃபஸ்ட்டே கேட்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கலர் கண்டிப்பாக கிடைக்க போகுது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரெட் ரோஸ். நல்லா பார்த்திங்கன்னா இது அவ்வளோ ஒரு பியூர் ரெட் கலரில் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கப் ஷேப்பில் தான் பூக்கிற வெரைட்டி. கப் ஷேப்பில் வந்து மலர்கிற வெரைட்டி. இது நல்லா மீடியம் சைஸில் இருக்குது. நம்ம தலையில் வைக்கிற போல் தான் இருக்குது. இல்லை நம்ம ஒரு சாமந்தி பூவில் கூட வச்சு கட்டுற மாதிரி தான் இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு பியூர் ரெட் கலரில் இருக்குங்க. ஃபுல்லாக மொட்டு தான் எடுத்துருக்கு. இன்னும் எதுவுமே ஓப்பன் ஆகலை. ஒரே ஒரு 2 ஃப்ளவர் தான் ஓப்பன் ஆகிருக்கு. வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மி ஸ்டாக் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிங்க் ரோஸ். இது பிங்க் பாருங்கள் எவ்வளோ பெருசாக பூத்துருக்கு. தாமரை பூ மாதிரி. எங்களுக்கு வந்து நிறைய பேர் கேட்குறது என்னென்னா ஒரு பூ பூத்தாலையும் நம்மளுக்கு பெரிய பூவாக இருக்கணுங்க. பிளான்ட்டில் பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசாக பூத்துருக்குன்னு பாருங்கள். வேணுன்றவங்க இது கண்டிப்பாக இதை பிங்க் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வளர பெட்டல்ஸ்களும் பார்த்திங்கன்னா சேம் அதே கலரில் தான் இருக்கும். வெளுத்து போகாது, எதுவுமே ஆகாதுங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரெட் டைகருங்க. ரெட் டைகரை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லோவும் ரெட் ஷேடில் தான் இருக்கும். பிளான்ட் பாருங்கள் எங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கணுன்றவங்க கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நிறைய பூக்கள் பூக்கும். ரோஸு நல்லா கெட்டியாகவே ஒரு 2 வீக்ஸ் ஆனாலும் மலராதுங்க, உதிராது. அந்த மாதிரி வெரைட்டி இது. கலரும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டபுள் ஷேடில் கலந்த போலையும் இருக்குங்க. நம்ம தலையிலையும் வச்சுக்கலாம், இல்லை சாமி ஃபோட்டோங்களுக்கும் வச்சுக்கலாம். ஒரு ரெட்டும் மஞ்சளும் கலந்த போல தான் இருக்குது. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம். பிளான்ட்னுடைய குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஒரு செடியிலே பார்த்திங்கன்னா ஒரு 20-25 ஃப்ளவரோடே இருக்குது. பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு சூப்பர் வெரைட்டின்னு சொல்லலாம். ஆப்பிள் ரெட்டு பார்த்துருப்பீங்க, ஆப்பிள் பிங்க் ரோஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பிளான்ட் வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி நிறைய துளிர்களும் மொட்டுக்களோடு இருக்குங்க. இது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் கப் ஷேப்பில் மாதிரி பூத்துருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளே பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு டிஏ வெரைட்டி மாதிரி இருக்குது. அதே டைப் தான், ஆனால் வந்து டிஏ ரோஸ் கிடையாது, கப் ஷேப் ரோஸு. வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டிஏ வெரைட்டிங்க. எவ்வளோ பெரிய சைஸாக பூத்துருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் மொட்டையே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எக்கு சைஸில் இருக்குது. அதனுடைய மொட்டை ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நல்லா பெரிய ஃப்ளவராக மலரும். ரொம்ப ஹைட்டாக போய் தாங்க பூக்கள் வைக்கும். பெரிய பூக்களாக வைக்கும். நல்லா தாமரை பூ மாலை கப் ஷேப்பில் இருக்கும். நல்லா பேக் சைடு ஒரு கலர்லேயும் ஃப்ரண்ட் சைடு ஒரு கலர்லேயும். நிறைய பேர் நம்மக்கிட்ட இந்த கலெக்ஷன் வாங்கியிருந்தீங்க. இன்னும் நம்மக்கிட்ட 8 இன்ச் பாட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய பிளான்ஸ் இருக்குது. யாருக்கு வேணால் கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கிங்க. அங்கே பாருங்கள்
எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது லீஃப்லேருந்து எல்லாமே வந்து பெருசு பெருசாக தான் பூக்கும். வேணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு கிரிகிரிங்க. இதுவும் நம்மக்கிட்ட 8 இன்ச் பாட்டில் வேறு லெவலில் குவாலிட்டியில் இருக்குது. அதே மாதிரி சின்ன செடியில் எங்களுக்கு வந்து 30, 40, 50 பூக்கள் பூக்கணும், நிறைய பார்க்கவே செடியில் அழகாக இருக்கணும், கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணிக்குவேன். கண்டிப்பாக அழகாக பூக்கும், பெட்டல்ஸ்கள் நல்லா நெருக்கமாகவும் இருக்கும். நல்லா மலர மலர பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டார் டைப்பில் பூக்குங்க, பார்க்கவே அழகாக இருக்குங்க. அது ஒரு பிளான்ட் 2 பிளான்ட் இல்லை, நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 பிளான்ட் பக்கம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ ஒரு பூக்கள் பூத்துருக்குன்னு பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு வந்து கேட்குறது வந்து 8 இன்ச் பாட்டில் நம்மளுக்கு வந்து எந்த சைஸில் பிளான்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக இங்கே பாருங்கள், ஒரு 8 இன்ச் பாட்டில் எத்தனை பூ இருக்குதுன்னு பாருங்களா. ஒரு 30 பூ பக்கம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. இது வேகமாக க்ரோத்திங் ஆகும், நிறைய பூக்களும் கொடுக்கும் ஒரு வெரைட்டி. பார்த்திங்கன்னா இது வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது பிங்க் கொத்து பட்டன். இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் காமிச்சிருந்தேன், நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து புது ஸ்டாக் வந்திருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்களுங்க பாருங்கள், இது நிறைய மொட்டுக்கள் விடுற வெரைட்டி. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு குண்டு மல்லிலையோ பச்சை மல்லிலையோ வச்சு கட்டுற வெரைட்டிங்க. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு பிளான்ஸ்லேயே வந்து நல்லா அழகாக தெரியணுன்றவங்க கண்டிப்பாக பிளான்ஸ்லேயே கூட வச்சுக்கலாம். 8 இன்ச் பாட்டில் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்களா, சூப்பராக இருக்குது. வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டபுள் டிலேட்டை பொறுத்த வரைக்கும் பிடிக்காத ஆளுங்களே இருக்காதுங்க, எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அதனுடைய ஃப்ராக்ரன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாண்டல், பிங்க்கு, அந்த மாதிரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கலர்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பூக்களும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக பூக்கும். வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. சூப்பரான குவாலிட்டியில் நிறைய பூக்கள் கொடுக்குற வெரைட்டி, நல்ல ஃப்ராக்ரன்ஸ், ஒரு பர்ஃப்யூம் போல் ஃப்ராக்ரன்ஸ் வர வெரைட்டி பார்த்திங்கன்னா இதுதான். யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஜெடிகா ஆரஞ்சுங்க. ஜெடிகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான ரோஸ்களும் நல்லா டார்க் கலர்லேயும், பேக் சைடு சில்வர் கலர்லேயும், ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கேசரி ஆரஞ்சு கலர்லேயும் விடும். இது பூக்கள் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக பூத்துருக்கு. இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் பூக்கும். மொட்டு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக டபுள் கலரில் இருக்குங்க. யாருக்கு வேணால் கண்டிப்பாக புக் பண்ணிக்கிங்க. சூப்பராக தரமாக இருக்குங்க. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 30, 40 பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க கண்டிப்பாக ஃப்ளவரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சன்ரைஸ் கலர் ரோஸுங்க. நல்லா சூப்பராக இருக்கும், ஒரு ஆரஞ்சும் ஒரு எல்லோவும் கலந்த போல் இருக்கும் லைட் கலரில். இதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிங்கிள் பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்குது. யார் ஃபஸ்ட்டே கேட்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்க போகுது. இந்த மாதிரி லைட் ஆரஞ்சு கலரில் வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. பிளான்ட் வந்து ஒரு நல்லா ஹைட்டாக நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை ரோஸ். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 2-3 அடுக்கு மட்டும்தான் இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு அழகுக்கு வைக்கலாம் நம்ம, அந்த மாதிரி ரோஸ் தான் இது. நல்லா ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்கும் இதனுடைய பெட்டல். நல்லா 2 கலர் கலந்த போல் இருக்குங்க. நல்லா உள்ள ஒயிட்டும் மேலே பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. நல்லா புஷ்ஷாக புதர் போல் இருக்குங்க. ஒரே ஒரு பிளான்ட் தான் நம்மக்கிட்ட இதில் வந்து ஸ்டாக் இருக்குது. யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டன். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா லைட் பிங்க் கலரில் இருக்கும். நிறைய வந்து பட்டன்ஸுங்க, நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் விட்டுட்டே இருக்கும். புதர் போல் வளரும் பிளான்ட்டு. இந்த பிளான்னுடைய குவாலிட்டி கேட்டிங்கன்னா காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே பாருங்கள், இது ஃபுல்லாகவே எல்லாமே மொட்டு தான். இது ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இதனுடைய பூக்கள் எவ்வளோன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். மொட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெரியல. இதனுடைய பிளானுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 60-70 மொட்டுக்களே இருக்குங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக மொட்டு, ஃபுல்லாகவே மொட்டு தான். யாருக்கு வேணால் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் பன்னீர் பட்டன். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வேணுன்றோம், கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் அடுத்தடுத்து ரோஸ் கலெக்ஷனில் பார்க்கலாம். இன்னும் ஃப்ரூட் கலெக்ஷன் வேணுன்றோம் வாட்ஸ்அப் கேட்லாக்லேயே இருக்கும், போய் பார்த்துட்டு கூட இது கூட சேர்ந்து புக் பண்ணிக்கலாம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவில் பிடிச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்துங்களேன், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ப்ரைஸ் என்னன்னு கேட்டுறவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி கேட்டு கூட தெரிஞ்சு புக் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.